இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஏப்ரல் 24. இயேசுவின் சீசர்களாய் பண ஆசைக்கு விலகியிருக்க கடவோம். கர்த்தருடைய ஆவி தங்கியிருந்த தீர்க்கதரிசி பிலேயாம் வழி தப்பி போனது பண விஷயத்தில். என்னாகமம் 24 2-3 வசனங்கள். அநீதியாய் நடந்து கொண்டதினால் அல்ல, மாறாக பணத்தை நேசித்தபடியால். பணத்தின் மேலும் மண்ணுக்குரிய ஒரு ராஜாவினால் கிடைக்கும் கணத்திலும் அவன் கொண்ட மோகம் தான் தேவ சித்தத்திற்கு விரோதமாய் செல்வதை கூட காணக்கூடாதபடிக்கு பிலேயாமின் கண்களை குருடாக்கியது. தேவன் அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை காணும்படியே அவனை சோதித்தார். ஆரம்பத்தில் பிலேயாம் தேவ சித்தத்தை நாடின போது பாலாக்கு ராஜாவிடம் போக வேண்டாம் என தெளிவான பதிலை தேவன் அளித்திருந்தார். ஆனால் பாலாக்கு அதிக பணத்தையும் மரியாதையையும் அளித்தபோது பிலேயாம் இழுப்புண்டு மீண்டுமாய் பாலாக்கிடம் செல்லும்படி தேவனிடம் அனுமதி கேட்டான். தேவன் அவனுடைய வேண்டுதலை தந்தருளி அவன் ஆத்துமாவிலோ இளைப்பை அனுப்பினார். சங்கீதம் 106 15 வசனம். தான் இப்போது சோதிக்கப்பட்டதையும் பண மோகம் தன்னை வழிதவர பண்ணியதையும் அவன் உணரவில்லை. பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. தேவன் நமது உண்மையையும் தேவ பக்தியையும் சோதிக்கும்படியே உலக பொருட்களை கவர்ச்சிகரமாக செய்திருக்கிறார். தமது சீசர்கள் உலகப் பொருட்களை தேடி நாட வேண்டும் என இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் முதலாவது தேடும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது நமது எல்லா உலகத் தேவைகளும் நிறைவாய் நம் மடியில் வந்து விழும். நமது தேவைகளை மனிதரிடம் சொல்லி யாசித்து கேட்பதினாலோ, வேண்டுவதினாலோ அல்லது மறைவாக அறிவித்து உணர்த்துவதினாலோ நமது உலகத் தேவைகள் சந்திக்கப்பட போவது இல்லை. மாறாக தேவனை மட்டுமே நம்புவதால் மாத்திரமே சந்திக்கப்படும். கர்த்தரிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதத்தினால் நமது உலக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கும். அதனோடு எவ்விதமான வேதனையும் வராது. நீதிமொழிகள் 10 22 வசனம். புலிப்பியர் 4 19 வசனம். ஜெபிப்போமா. பரம தகப்பனே, உம்முடைய வழியில் நடப்பதிலிருந்து எங்களை பிரித்திடும் எதிரியாக பண ஆசையை உணர்த்தியமைக்கு நன்றி. விழிப்புடன் ஜீவித்திட கிருபை தாரும். ஆமேன்.